விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழத்தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் கொஞ்சம் கடன் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. தேவையில்லாத விரயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக வண்டி, வாகனம், வீடு சம்மந்தப்படுற விஷயத்தில் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதன் அப்படியே சனியோட சேர்ந்து 6ஆம் இடத்துல வரக்கூடிய தன்மை, கூடுதலாக லாபாதிபதியும் போய் அப்படியே வார பிற்பகுதியில் 6ல் மறைவார். அப்போ என்ன, ஒரு சிலருக்கு இது நல்ல அமைப்புகளில் மறைமுக தனலாபம் அதிர்ஷ்டம் மாதிரியான விஷயத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு லாபமே கைக்கு வந்து கிடைக்காத நிலைன்ற மாதிரியான ரெண்டு மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சந்திரன் வேற தேய்பிரை சந்திரனாகி அப்படியே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 3, 4 அந்த இடத்துல தான் டிராவல் ஆகிறாரு. கிட்டத்தட்ட 2, 3, 4ஆம் இடத்தோட வர்றாரு. அவரும் தேய்பிரையாக இருக்காரு, நீச்சனாக இருக்காருன்றதுனால லாபம் கைக்கு வராத நிலை, வருமானத்தில் கொஞ்சம் விஷயம் இருக்கிறது, வருமானத்தை வந்து சரியான முறையில் பட்ஜெட் பண்ண முடியாத நிலை மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இந்த வாரத்தில், அந்த 2வது வாரத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவசரப்பட தேவையில்லை. ஏன்னா வார பிற்பகுதி ஆனோடனே அது ஒரு அளவுக்கு நல்ல தன்மையாக இருக்கும். வார பிற்பகுதியில் லாபாதிபதி 6ஆம் இடத்துல வர்றது கொஞ்ச நாளைக்கு அரசு சார்ந்த அமைப்புகளில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்ல அமைப்புங்க. இப்போ சனியோட வேற சேருவார் சூரியன். அப்போ இந்த அமைப்புகளில் சற்று கடுமையான பாபத்துவமாக 6ஆம் பாவகம் செயல்படும். நோய் தொல்லைகள் எட்டி பார்க்கும், தேவையில்லாத விஷயத்தில் பூந்து இப்போ கடனாளி ஆகிட்டங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இந்த அமைப்புகள் இருக்குன்றதுனால சற்று கவனம் அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டம். என்ன இருந்தாலும் ராசியை குரு பார்க்கறது ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதும் சமாளிக்கக்கூடிய அமைப்புன்றதுனால சற்று நிதானமான பலனாக இருக்குங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் 2026.